அறிவியல். அறிவியல் வந்து நம்மளோட வாழ்க்கை முறைய எளிமையாக்கிட்டே வந்துட்டு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆதி காலத்துல மனிதன் வந்து உடமே இல்லாம காட்டுவாசியா மிருகங்கள வேட்டையாடிட்டு இருந்தான். இப்ப காட்டுவாசியில வாழ்ந்த மனிதன வந்து இப்ப இருக்க மனிதனத்த பார்த்தா, நம்மளா இது அப்படின்னுங்கிற மாரி ஷாக் ஆயிடுவான். ஏன்னா, மனிதனோட வளர்ச்சி வந்து பரிமாணமா ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே தான் இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயுமே. டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இது தவிர, அப்புறம் ஸ்பேஸ் விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்றதாகட்டும். இந்த மாரி மனித இனம் ஆரம்பத்துல எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, அறிவியலும், அப்புறம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச சாதனைகள் தான். இப்ப 200 வருஷம் முன்னாடி வாழ்ந்த மனுஷன யோசிச்சு பாருங்களேன். அவன் நம்ம பறவைகள் மாரி பறந்து போவோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்க கூட மாட்டான். ஆனா, இதெல்லாம் நிகழ்த்தி காட்டுனது அறிவியல்னால தான். சரி, இப்ப வாங்க அறிவியலோட வளர்ச்சிய பத்தியும், அப்புறம் அறிவியல்னால சில விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியாம இருந்துட்டு இருக்கு இப்பயும். அதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் பேக் டு சேனல். நவீன் கிருஷ்ணன். இப்ப வாங்க ஹியூமன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். முதல்ல 4000 பிசி, அதாவது 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒட்டகத்துக்கு மேலயும், குதிரை மேலயும் தான் ஹியூமன்ஸ் வந்து பயணம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறம் 3500 பிசி, அதாவது 5500 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நதியில படகுல பயணம் செய்ற மாரி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 2000 பிசி, அதாவது 4000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, படை வீரர்கள் இல்லாட்டி படையில இருக்க ராஜா, அவர் வந்து போர் செய்யும்போது ஒரு குதிரையில ஒரு தேர் மாரி ஒரு வடிவமைப்பு செஞ்சு போர் செஞ்சுட்டு வந்தாங்க. லேட்டா 1662 வருஷம் குதிரை வந்து ஒரு சேரட்ட இழுத்துட்டு போற மாரியும், அதுல அட் அ டைம்ல 3, 4 பேர் சவாரி செய்ற மாரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் ஏர்லி 19த் செஞ்சுரி, அதாவது 1814 வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெயின் கண்டுபிடிக்கிறாங்க. நீராவி இன்ஜின்ல இயங்குற மாரி. அத பில்ட் பண்ணவர் வந்து பிரிட்டிஷ் நாட்ட சேர்ந்த ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். அப்புறம் 1816 அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, இப்ப இருக்க சைக்கிள் மாரி கிடையாது. அது எப்படின்னா, பின்னாடி வீல் வந்து பெருசாவும், நடுவுல வந்து அது உட்காந்து ஓட்டுற மாரி இருக்காது. அது நின்னுட்டே புடிச்சு தள்ளுற மாரி ஒரு டிசைன்ல பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்க டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரோட்ல போறது கார் ரொம்பவே பிடிக்கும். அந்த முதல்ல இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, ஜெர்மனி நாட்ட சேர்ந்த காரல் பென்ஸ்ங்கிறவர் தான். 1886ல 3 சக்கரத்த கொண்டு முன்னாடி ஒரு டிரைவரும், பின்னாடி ஒரு 2 to 3 பெர்சன்ஸ் உட்காந்து டிராவல் பண்ற மாரியும் கண்டுபிடிச்சாரு. ஸோ இவரோட பேரையே காருக்கும் வச்சுட்டாங்க. அதே மாரி மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த பெரிய பிராண்டுக்கும் இவர் தான் ஒரு இன்வென்டராவும் இருக்காரு. ஏர் டிரான்ஸ்போர்ட், அந்த ஏரோப்ளேன் பறக்கிற சவுண்டு கேட்டாலே நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஈகரா அண்ணாந்து பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஃபேவரட்டான விஷயத்த முதல்ல கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோன்னா, ரைட் பிரதர்ஸ். அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க இவங்க 1903ல கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஆர்வலி ரைட், அப்புறம் வில்பூர் ரைட், இவங்க 2 பேரும் தான். சரி வாங்க இப்ப ஸ்பேஸ்ல எர்த்த ஒரு டைம் ஆர்பிட் பண்ணது, அது எர்த்த சுத்துனது யாருன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தர் தான். அவர் வந்து யூரி கங்காரியன். அவர் வந்து 1961ல இது பண்ணாரு. அப்புறம் லேட்டரா 1969ல நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, மூன்ல நடந்து போனவர் யாருன்னு பார்த்தோம்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட். இப்ப அவரு கூடயே இன்னொருத்தரும் போனாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, பஸ் ஆல்ட்ரின். அவரு தான். இவங்க 2 பேருமே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான டிவைஸ் மொபைல். அது எப்படி இந்தியாவில வளர்ந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்ப 2004ல தான் லேண்ட்லைன் கனெக்ஷனை பீட் பண்ணி மொபைல் நெட்வொர்க் வந்து அதிகமா வருது இந்தியால. அப்புறம் 2010 ஏர்லி 2010லலாம் பார்த்தீங்கன்னா, ஐஃபோனும் அப்புறம் ஆண்ட்ராய்டு டிவைசஸும் லான்ச் ஆகுது. இப்போ 2014 பீரியட் அப்பதான் ஆண்ட்ராய்டு வந்து அதிக பேர் மத்தியில பாப்புலர் ஆகுது. இந்தியாலையும் அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனோட நீட் வந்து ஸ்கை ராக்கெட்டை தொடுது. அப்புறம் 2016ல ஜியோங்கிற சிம் லான்ச் ஆகி அது வந்து ஃப்ரீயாகவும் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணி அவங்களும் இன்டர்நெட் ஆக்சஸை இந்தியாவில் பல மடங்காக உயர்த்துறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மொபைல் சர்வீசஸ் வந்து இந்தியாவில் வளர்ந்துச்சு. என்னதான் சயின்ஸ் வந்து பல விதத்தில் பல விதமாக வளர்ந்துட்டே வந்தாலும் இன்னும் அவங்களால சில விஷயத்த ப்ரூவ் பண்ண முடியாமல் தான் இருந்துட்டு இருக்கு. அதில் சில விஷயத்த பார்ப்போம். இப்போ முதல்ல எடுத்துட்டோம்னா கொட்டாய் விடுறது. நம்ம எப்போல்லாம் கொட்டாய் விடுவோம் யோசிச்சு பாருங்களேன். அவனு டயர்டாக இருக்கிறப்ப, இல்லாட்டி சில விஷயம் போராக இருக்கிறப்ப. ஆனா, அப்ப நம்ம கொட்டாய் விடுறோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கவங்களும் ஆட்டோமேட்டிக்கா கொட்டாய் விடுவாங்க. அது எப்படின்னா, அது ஒருத்தவங்கள்ல இருந்து இன்னொங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியா பரவிரும். இது எதனால ரீசனா சொல்றாங்கன்னா, அந்த பிரெயின் எம்பதி. என்னன்னா, மத்தவங்களோட ஃபீலிங்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கொட்டாய் விடுறதா மென்ஷன் பண்றாங்க. ஆனா, அது கிளியரான ரீசன் வந்து இதுவரைக்குமே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல.
இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட். கேட் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் விடுறது. இப்போ நீங்கள் வீட்டில் கேட் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அது என்னன்னா, அந்த கேட்டை நீங்கள் தடவி கொடுக்கும் போதோ இல்லாட்டி அதுக்கு நீங்கள் சாப்பாடு வச்சுட்டீங்க போனதுக்கப்புறமோ இல்லாட்டி அது பெயிண்டில் இருக்கும் போதோ ஒரு மாதிரி சவுண்ட் விடுறது. என்னன்னா உருன்னு கத்துறது. அது எதனால கத்துறதுன்னு இது வரைக்குமே சயின்டிஃபிக்காக அவங்களால காரணம் தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா பிளாசிபோ எஃபெக்ட். சில பேருக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் அவங்க வந்து எனக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால போய் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. டாக்டரும் எல்லா ரிப்போர்ட்டுமே எடுத்து பார்ப்பார். எதுவுமே நெகட்டிவாக இருக்காது. எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். சரி, டாக்டரும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களேன்னு ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அதில் வந்து எந்த பவருமே இருக்காது. அதனால அவங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே ஏற்படாது. ஆனால் அந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இது எதனாலனா பிளாசிபோ எஃபெக்ட் தான். பிளாசிபோ எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட பாடியே இயங்கிட்டு இருக்கும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் சரி, அதே மாதிரி நம்மளோட ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதும் நமக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் இது எல்லாமே நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் பொறுத்து தான். நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எந்த ப்ராப்ளமே ஏற்படலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்ணால் அந்த பிரச்சனை இல்லைனாலும் ஃபியூச்சரில் அந்த பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து சயின்டிஸ்ட்னால சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவே முடியலையா. எப்படி டாக்டர்ஸ் வந்து டம்மியான மாத்திரை கொடுத்து பேஷண்ட்டோட நிலைமையை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பற்றி பார்ப்போம். இப்போ டிஎன்ஏ. இப்போ ஹியூமன்ஸை விட ஒரு தற்காலியில் அதிகமான டிஎன்ஏ இருக்காமா மரபணுக்கள். நம்ம ஃபாதர்லேருந்து சன்னுக்கு வந்து ஒரு மரபணு வரும்ல, அதுதான். இப்போ ஹியூமன்ஸை விட தக்காளியில் 7000 மரபணுக்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இது வரைக்குமே சயின்டிஸ்ட்னால சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவே முடியல எப்படி தக்காளியில் இவ்வளோ ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வாங்க ஃபிஃப்த்து, கிராவிட்டி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பூமியில் அந்த கணம் இருக்குது அப்படின்னு. நம்ம எவ்வளோ உயரமாக போனாலும் அந்த கிராவிட்டி புல் இருக்கனால எர்த் சர்ஃபேஸில் திரும்ப வந்து கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எந்த வேகத்தில் தூக்கி போடுறோமோ அதே வேகத்தில் அது எர்த் சர்ஃபேஸில் போய் விழுவோம். ஆனால் நியூட்டன் பீரியட்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கிராவிட்டி வந்து சயின்டிஸ்ட்னால இது வரைக்குமே சயின்டிஃபிக்காக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பற்றி பார்ப்போம். ஐஸ் சர்ஃபேஸ். இப்போ ஐஸில் நடந்து போகிறப்ப அந்த சர்ஃபேஸ் ஏன் இவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குன்னு இது வரைக்குமே சயின்டிஸ்ட்னால கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரவே முடியல. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வளர்ந்து வந்த பாதையும் சில டெக்னாலஜிஸில், அதே மாதிரி சயின்டிஸ்ட்னால இன்னும் சில விஷயம்லாம் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்குது சயின்டிஃபிக்காக. அதெல்லாம் பற்றி பார்த்தோம். சரி, ஓகே, டுடே வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தான் இட்ஸ் பை ஃப்ரம் எம் கிருஷ்ணன்.